பிப்ரவரி 11 நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் நேரடியாக பார்த்துடலாம். எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. திருக்குறள் எண் 470. அதிகாரம் வந்து தெரிந்த செயல் வகை. விளக்கம் வந்து தம் நிலையோடு பொருந்தாவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆளுநருக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு. மசோதாக்கள் நிறுத்தி வைப்பு விவகாரம். மசோதாக்களை ஆளுநர் பேரவைக்கு திருப்பி அனுப்பாமல் தன்வசமே வைத்து கொண்டால் அதன் நிலை என்னவாகும் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, மசோதாக்கள் நீர்த்து போகும் அப்படி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் மசோதாக்கள் நீர்த்து போகும் என்றால் அவற்றை எவ்வாறு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார்? இப்படி மாற்றி மாற்றி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமலே நிறுத்தி வச்சிருக்காரு இப்போ இருக்க ஆளுநர் RN ரவி. மாநில அரசு வந்து அதற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதோட விவாதங்கள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதோட கேள்விகளும் அதோட பதில்களும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக தான் வந்து என்ன கேஸ் நடந்தாலும் அது அட்டார்னி ஜெனரல் தான் வந்து அதுக்கான வாதாடுற ஒரு நபராக இருப்பார். வெங்கட்ராமன் தான் வந்து கேட்குறாரு, ஏன் இவ்வளோ நாளாக வந்து முடிவெடுக்காமலே அப்படியே போட்டிருக்காங்க, ஏன் அது வந்து முரணாக இருக்குன்ற விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதில் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸில். இப்போ வந்து ஒரு பில்லை வந்து ஆளுநர் எப்படி வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு அதை பற்றி சொல்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து 201. அதே மாதிரி என்ன அதிகாரம், அந்த கடைசி முடிவு அந்த மசோதாவில் அவர் எப்படி எடுப்பார் அப்படின்றத பற்றி, அந்த ஆளுநர் எப்படி எடுப்பார், என்னெல்லாம் அதிகாரம் அவருக்கு இருக்குது அந்த பில்லுலன்ற அதை பற்றி சொல்லப்படுறதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 111 சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையுமே வந்து விரிவாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பில்லையுமே, இது ரெண்டு முக்கியமான பில் எழுதி வச்சுருக்காங்க. ரெண்டையுமே ஆராய்ச்சி பண்ணி விவாதம் மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசோட ஒரு சிறப்பான சட்டப்பேரவை கூட்டு மசோதாக்கள் வந்து 2023 நவம்பர் 18 மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அவை வந்து முரணாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே அவர் சைன் பண்ணவே இல்லை. நவம்பர் 28 அந்த மசோதாவை வந்து அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதை நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்படி வந்து அவரே வச்சுக்கிட்டாருன்னா அந்த மசோதா நீர்த்து போகும். நீர்த்து போன மசோதாவை எதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 111 அந்த பிரிவையும் வந்து பேசியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுற மசோதா வந்து எப்படி வந்து குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் பேரவையில் நிறைவேற்றப்படுற அந்த மசோதாக்களை வந்து ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியாது. அமைச்சரவையில் என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதுக்கேற்றபடி செயல்பட வேண்டியது ஆளுநரோட கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தவிர வேற விருப்புரிமை வந்து அவருக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்டிக்கல் 200 படி மசோதாக்களை மறுபடியும் நிறைவேற்ற அதிகாரம் வந்து சட்டப்பேரவைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் 200ல் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி படி சட்டப்பேரவை தான் உச்சபட்ச அதிகாரத்தை உரிமையை கொண்டிருக்கு அப்படின்றத அந்த 200வது ஆர்டிக்கலில் சொல்லப்படுறாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு நீதிபதி தேதி குறிப்பிடாமல் வந்து தீர்ப்பு ஒத்தி வச்சுட்டாங்க. 2020 நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா உட்பட 12 மசோதாக்களை வந்து ஆளுநர் இன்னும் நிலுவையிலே வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கவர்னர் சார்ந்த ஆர்டிகல்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னென்ன இந்த ஆர்டிகல்ஸில் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்றத பார்த்துருவோம். போகலாம். ஆட்சேபனை இல்லாத நிலங்களில் வசிப்பவருக்கு சென்னை அப்புறம் அதை சுற்றி இருக்க 4 மாவட்டங்களில் வந்து ஓகே எனக்கு இங்கே தங்குறது இப்பந்தான் அப்படின்னு சொல்கிற அந்த மக்களுக்கு ஏறத்தாழ 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்க போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து நிறைவேற்றுற மாதிரி சென்னை அதை சுற்றி இருக்க 4 மாவட்டம் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட ஆண்டுகளாக வந்து பட்டா பெற முடியாமல் வசிப்பவர்களுக்கு அந்த பட்டா வந்து கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. சென்னையில் மட்டும் 29,187 பேர் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிறாங்களாமா. இதுக்காக வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு 6 மந்தில் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பட்டா வழங்குறதுக்கான ஒரு வேலையை வந்து செய்ய போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 86,000 பேருக்கு பட்டா எங்கன்னா மதுரை, நெல்லை மிச்சம் இருக்க பிற மாவட்டங்களில் இதே மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம். 10,26,000 பேருக்கு இதுவரை பட்டா வந்து வழங்கப்பட்டுள்ளதான். அதே மாதிரி 6,29,000 பேருக்கு பட்டா வழங்குற அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். PM ஸ்ரீ திட்டம். இது ஒரு கான்ட்ரவர்சி நியூஸ் தான். ஆனால் அந்த என்ன திட்டம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பிரதமரின் எழுச்சி பெறும் இந்தியா பள்ளிகள் அப்படின்ற அந்த PM ஸ்ரீ திட்டம் ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த இந்த திட்டம் வந்து 14,500 பள்ளிகளை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டுள்ளதாம். மூலம் 10,80,00,000 மாணவர்கள் வந்து பயனடைவார்கள்னு மத்திய அரசு எதிர்பார்க்குறது. ஆனால் தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, டெல்லி இந்த 4 ஸ்டேட்லேயுமே வந்து இன்னொரு ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடலை அப்படின்றது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ
ஸோ பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னா என்னன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா 2.69 கோடி பேருக்கு வந்து குடற்புழு நீக்க மாத்திரை விநியோகம். தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கு மற்றும் 30 வயதிற்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு 2.69 கோடி பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வந்து வழங்கியிருக்காங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன மாதம் அப்படின்றது இந்த இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய குடற்புழு நீக்க தினமாக வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி 19 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் மற்றும் 20 முதல் 30 வயது வரை உள்ள பெண்கள் அல்பெண்டசோல் அப்படின்ற அந்த குடற்புழு நீக்க மாத்திரை வந்து விநியோகம் பண்ணுறாங்க. 10ஆம் தேதி வந்து வழங்கினாங்க. அதை மிஸ் பண்ணவங்க 17ஆம் தேதி வந்து வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த குடற்புழு என்பது வந்து ஒரு ஒட்டுண்ணி. இது வந்து என்ன பண்ணுன்னா மனிதனோட குடல் பகுதியில் இருக்க ரத்தத்தை உறிஞ்சி அது வந்து வாழும். நீண்ட காலமாக வந்து குடற்புழு நோயால் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரத்த சோகை, உடல் வளர்ச்சி பாதிப்பு, செயல்திறன் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. குடற்புழு உருவாவதை வந்து தவிர்க்க திறந்த வெளியில் மலம் கழிப்பதை வந்து தவிர்க்கணும். கழிப்பறை வந்து பயன்படுத்தணும். ஈக்கள் மொய்க்காமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறணும். காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவிய பிறகு உட்கொள்ள வேண்டும். சுத்தமான குடிநீரை பயன்படுத்த வேண்டும். உணவுக்கு முன்னும் அப்புறம் கழிப்பறை பயன்படுத்திய பிறகும் கையை சுத்தமாக கழுவும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து அட்வைஸாக வந்து அமைச்சர் சைட்லேருந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து வள்ளலார் வசித்த இல்லத்தில் இன்று அன்னதானம். அமைச்சர் சேகர்பாபு வந்து தொடங்கி வைக்கிறாரு. 11ஆம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு அறநிலைத்துறை சார்பாக இந்த அன்னதானத்தை வந்து தொடக்கி வைக்கிறாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற போது அருட்பிரகாச வல்லாளர் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரோட பிறந்த நாளை அறிவித்தாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி அறிவித்தாங்க. ஆண்டுதோறும் வந்து என்னென்ன அறிவித்தாங்கன்னா தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்தாங்க. அவரோட பர்த்டேவை தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்ற ஒரு நேமோட அறிவித்தாங்க. அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த தர்மசாலையை தொடங்கி 156வது ஆண்டு வந்து தொடக்கமும், வள்ளல் பெருமான் இவ்வுலகுக்கு வருவிக்க உற்ற 200வது ஆண்டு தொடக்கமும், ஜோதி தரிசனம் காட்டுவித்தது 152வது ஆண்டும் இணைந்து அவரது 200வது அவதார ஆண்டான 2022 வந்து அக்டோபர் முதல் 2023 அக்டோபர் வரை வந்து 52 வாரங்கள் வந்து முப்பெரும் விழாவாக வந்து கொண்டாடப்பட்டது. கவர்மெண்ட் சார்பில் வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பெரும் விழா செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த அக்டோபர் 2022 அக்டோபர்லேருந்து 2023 அக்டோபர் வரை 52 வீக்ஸ் நடந்துச்சு. அது அந்த எண்டாகிற டேட்டில் வந்து நிறைய வந்து விழாக்கள், சிறப்பு புகைப்பட கண்காட்சிகள்லாம் வந்து நடந்துச்சு. மு.க. ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருப்பார் சிறப்பு புகைப்பட கண்காட்சி. அதே மாதிரி சர்வதேச மையம் அமைப்பதற்கான அரசாணையும் அப்போ வழங்கினார். அப்புறம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னா இந்த வடலூரில் இருக்க திருவருட்பிரகாச வல்லாளர் தெய்வ நிலையம், அதுவும் வள்ளலர் அவதரித்த மருதூர் இல்லம், இந்த இதெல்லாம் வந்து கட்டுமான பணி வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த 10,000 பேருக்கு வந்து அன்னதானம் வழங்கியிருக்காங்க. 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அந்த அன்னதானத்தை வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேரம் உலக சாம்பியன் ஆளுநர் பாராட்டு. கேரம் உலக சாம்பியன் 2024ஆம் ஆண்டு கேரம் உலக சாம்பியனில் இளம் கேரம் மேதைன்னு சொல்லப்படுற ஹசிமா எம் பாஷா அவங்கள வந்து ஆளுநர் சந்தித்து பாராட்டியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கேரளா மாநிலத்தில் வயநாடில் நிலச்சரிவில் சிறப்பாக செயலாற்றின ஒரு இராணுவ வீராங்கனை மேஜர் சீதா சல்கோவுக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். அவார்ட் நேம் வந்து அலர்ட் பீயிங் அவார்ட். நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸ் தான். வலிமையான நட்பு நாடுகள் மூலமே உலக ஒழுங்கை கட்டமைக்க முடியும். யார் சொல்லியிருக்கிறதுனா ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. நம்ம சொன்னதான் ஆல்ரெடி இந்த பெங்களூரில் விமான தொழில் கண்காட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. எலஹாங்கா விமானப்படை தளத்தில் வந்து அந்த 15வது இந்திய விமான தொழில் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் ஏரோ இந்தியா கண்காட்சியில் அந்த அரங்கை வந்து பார்த்துட்டு இருக்காரு ராஜ்நாத் சிங். இந்த கண்காட்சியோட கரும்பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா பில்லியன் வாய்ப்புகளில் ஓடுதளம். அதான் வந்து விமான தொழில் கண்காட்சியோட அடிப்படை முழக்கமாக இருக்குது. இந்த கண்காட்சி மூலம் வந்து நம்ம நாட்டோட தொழில் திறனையும் தொழில்நுட்ப நவீனத்தையும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வந்து காட்டுறாங்க. இதை பற்றி டீட்டெயில் நியூஸ் வந்து நம்ம நேற்று பார்த்துட்டோம். நீங்கள் நேற்று நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை நீங்கள் அதை திருப்பி விசிட் பண்ணி பாருங்கள். வேளாண் துறை, உள்கட்டமைப்பு, தொழில்துறைகள் போல வந்து பாதுகாப்பு தொழில்துறையும் பொருளாதாரத்துறையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்திய பொருளாதாரத்தினோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா, எஞ்சினை இயக்கும் மோட்டாராக பாதுகாப்புத்துறை வந்து வளர்ச்சி பெறும். கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பாதுகாப்புத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரதா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54.58 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் வந்து தொடக்கம். மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஹாலில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிச்சிருக்காங்க. வங்கி கணக்கு வைத்திருக்காத குடும்பங்களுக்கு உலகளவிய வங்கி சேவைகள் வழங்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் வந்து 2014ஆம் ஆண்டு பிரதமரின் ஜன்தன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இப்போ அந்த ஜன்தன் திட்டம் வந்து 2014 தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும். நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து வங்கி கணக்கு இல்லாத ஒவ்வொரு தனிநபருக்கும் வங்கி சேவை கிடைக்க வேண்டும் அப்படின்றதுல கவனம் செலுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஜனவரி 15ஆம் தேதி நிலவரப்படி நாட்டில் 54.58 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளன. இதில் வந்து 30.37 கோடி கிட்டத்தட்ட 55%, 55.7% பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டம் மொத்தம் வந்து 22.52 கோடி பேர் வந்து அதில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களில் 10 கோடி பேர் மேற்பட்டவர்கள், 10 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்காங்க. அப்புறம் சுரக்ஷா பீமா காப்பீட்டு திட்டம் அதில் 22.54 கோடி பேர் வந்து பெண்களாக இருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி அடல் ஓய்வூதிய திட்டம் 3.44 கோடி வந்து பெண்களாக இருக்காங்க. இந்த திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டுகளை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜன்தன் திட்டம் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2014 வந்து ஜன்தன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, அதுவும் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா அதுவும் அடல்ட் பென்ஷன் இந்த மூணுமே வந்து ஒரே தேதி ஒரே வருஷம் ஒரே நாளில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். மே 9th 2015 தொடங்கப்பட்டது தான் இந்த 3 திட்டமுமே. எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கொல்கட்டாவில் தொடங்கப்பட்டது. ஸோ வந்து இந்த 3 திட்டமே கொல்கட்டாவில் ஒரு மே 9th தொடங்கப்பட்டது. ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் 2 lakhs வரை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் ஜீவன் ஜோதியில். சுரக்ஷா பீமா யோஜனாவிலையும் அதே தான் 2 lakhs வரை கிளைம் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜீவன் ஜோதியில் ஏஜ் தான் டிஃப்ரென்ஸ். 18லேருந்து 50 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ரெகுலராக வந்து அமௌண்ட் கட்டிகிட்டே வந்து நமக்கு ஒரு காப்பீடு தொகை வந்து ஃபைனலாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்ஷா பீமா யோஜனாவில் வந்து 18லேருந்து 70 ஏஜ் வரை நம்ம வந்து அதில் அமௌண்ட் வந்து போட்டே வரலாம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். அடல்ட் ஓய்வூதிய திட்டத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 ஏஜ் வரை நம்ம கட்டியிருப்போம். 40க்கு அப்புறம் வந்து நமக்கு அது பென்ஷனாக வந்து தருவாங்க. அந்த அமௌண்ட்டை அப்படியே கொஞ்சம் வட்டியோடு சேர்த்து கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த அடல்ட் ஓய்வூதிய திட்டம் வந்து யாரை இணைக்கிறதுக்குன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கவங்களை இணைக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது மெயினாக. ஸோ வந்து நிறையா அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இருப்பாங்க, அவங்களுக்கு வருமானமே கம்மியாக இருக்கும். அப்புறம் எப்படி ஃபைனலாக வந்து அவங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்க போகுது. ஸோ இது மூலமாக வந்து அவங்க ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிச்சுக்கிட்டே வந்து ஃபைனலாக வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு அந்த பென்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதுதான் அடல்ட் ஓய்வூதிய திட்டம். ஸோ இதுதான் வந்து அந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2027ஆம் ஆண்டுக்குள் யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா உறுதி தெரிவிச்சிருக்காரு. லிம்பாட்டிக் பைலேரியா சிசு அப்படின்ற LF அப்படின்ற அந்த யானைக்கால் நோய் இல்லாத நாடாக வந்து இந்தியா உருவாக்கணும்னு மத்திய அரசு வந்து உறுதி சொல்லியிருக்காங்க. நாட்டில் வந்து நிணநீர் அப்படின்னு சொல்லப்படுற யானைக்கால் நோய் அதிகமாக வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு. 13 மாநிலங்களைச் சேர்ந்த 111 மாவட்டங்களை கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ் 13 மாநிலங்கள் பாதிப்பு வந்து தீவிரமடைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. நிணநீர் யானைக்கால் நோய் அப்படின்றது பைலேரியா அப்படின்ற நுண்புழுவால் தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நுண்ணிய ஒட்டுண்ணி புழுக்கள் வந்து கொசுக்கள் மூலமாக தான் மனிதர்களுக்கு பரவுது. வெப்பமண்டல காலநிலைகளில் யானைக்கால் நோய் பொதுவானது. இந்த நோயோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, தோல் திசுக்களும் குறிப்பாக கால்களும் ஆண் இனப்பெருக்க உறுப்பும் வந்து மிகவும் தடிப்பாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா சொல்யூஷனாக நாடு முழுக்க வந்து தேசிய தடுப்பு மருந்து, இதை வராமல் தடுக்கிறதுக்கான மருந்தை வந்து இலவசமாக விநியோகம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு முதல்கட்ட நடவடிக்கையாக பண்ண போகிறாங்களாமா. ஸோ வந்து அதுக்கு ஒரு கூட்டம் மாதிரி அமைச்சு மத்திய சுகாதாரத்துறை சார்ந்த செயலாளர் அப்புறம் அந்த சுகாதார அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்காங்க.
இது வந்து இந்த நோயால் வந்து மக்கள் வந்து செயலிழந்து போயிடுவாங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப மோசமாகுது. இதை வந்து மைண்டில் வச்சு நாட்டில் 2030க்குள்ளே அந்த ஆண்டுக்குள்ளே நிலையான வளர்ச்சி நம்ம அடையணும் அப்படின்ற இலக்கு வச்சுருந்தோம்னா அதுக்கு இந்த மாதிரி நோய்கள் தடையாக இருக்கக்கூடாது. ஸோ இதையும் நம்ம வந்து ஒழிக்கணுன்றதை உறுதி செஞ்சு ஒரு 5 அம்ச யுக்தி மாதிரி இது வந்து பண்ண போகிறாங்க. அந்த மருந்தை வந்து வீடு வீடாக வழங்குறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க போகிறாங்களாம். இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நபரும் அந்த மருந்தை வந்து உட்கொண்டு உறுதி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 13 மாநிலங்கள்லையும் 17.5 கோடி பேருக்கு வந்து அதிகமான பேருக்கு இலவசமாக வந்து கிடைக்கிறதுக்கு வழி செய்ய போகிறாங்களாம். ஸோ 2027க்குள்ளே நோய் இல்லாமல் பண்ணுறது தான் டார்கெட். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், டேராடூனில் நடந்துட்டு இருக்க நேஷ்னல் கேம்ஸ் 38th நேஷ்னல் கேம்ஸ். அதில் மறுபடியும் தமிழகத்துக்கு தங்கம் கிடச்சிருக்கு. என்ன கேம்னா ரிலே. ஆகாஷ் பாபு, அஸ்வின், லக்ஷ்மணன், வாசன், கிச்சன், தர்மராஜன் அந்த அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க தங்கத்தை. தமிழக அணி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 13 தங்கம், 23 வெள்ளி, 24 வெண்கலம்னு அதே மாதிரி 66 பதக்கங்களுடன் 6வது இடத்துல நீடிக்கிறது. இனிமேல் வந்து 6th பிளேஸில் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அணி 81 தங்கத்தில் ஃபஸ்ட்டும், மகாராஷ்டிரா வந்து செகண்டும், கர்நாடகா வந்து 3rd பிளேஸ்லேயும் இருக்காங்க. கர்நாடகா வந்து 2nd பிளேஸில் இருந்தாங்க, இப்போ 3rd பிளேஸ்க்கு அது நகர்ந்துட்டாங்க. மகாராஷ்டிரா வந்து 2nd பிளேஸுக்கு முன்னேறிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எக்கனாமிக் நியூஸ். இரும்பு, அலுமினியம் அப்படின்ற 2 விஷயத்துக்கு 25% வந்து கூடுதல் இறக்குமதி வரி வந்து விரிச்சிருக்காரு. யாருன்னா ட்ரம்ப் அறிவிப்பு. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியில் அந்த வரியை வந்து எப்போவுமே அதிகப்படுத்துவார். அவர் முன்னாடி இருந்தப்போ, அதிபராக இருந்தப்போ சைனாவுக்கு நிறையா வந்து வரி விதிச்சிருந்தார். அதே மாதிரி இப்போ மறுபடியும் இரும்புக்கு, அலுமினியத்துக்கு 25% கூடுதலாக வரி விதிச்சிருக்காரு. இதனால் வந்து மெயினாக எந்தெந்த கனடா, மெக்சிகோ இந்த 2 நாடுகள் தான் கடுமையாக பாதிக்குது. அமெரிக்காவோட இரும்பு இறக்குமதியில் கனடா 79% பங்கு வகிக்குது. அதே மாதிரி தான் மெக்சிகோவும் அலுமினியம் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்து வருகிறது. புது மாற்றத்தை வந்து எதிர்த்து ஐரோப்பிய யூனியனில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் நாடுகளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி எங்களுக்கு வரி விதிச்சாங்கன்னா பதிலடியாக நாங்களும் அமெரிக்காவோட பொருளுக்கு வரி விதிக்காமல் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன நியூஸ். அதில் என்னென்னா, சர்வதேச போட்டிகளில் வென்ற வீரர்களுக்கு 25 லட்சம் உயரிய ஊக்கத்தொகை வந்து வழங்கியிருக்காரு. யாருன்னா வந்து சர்வதேச அளவிலான 2 போட்டிகளில் வென்ற இந்திய அணியின் இடம்பெற்ற கமலினி சுப்பிரமணியன் அப்படின்ற 2 பேருக்கு தலா 25 லட்சம் வந்து வழங்கியிருக்காங்க. கொக்கோ உலகக்கோப்பையில் வேர்ல்டு கேமில் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதான் வந்து 11ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.